இஸ்லாமியர்கள் திருடர்கள், கொள்ளையர்கள், மோடி பற்றி அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை. பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவதாக அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. மனித உரிமைகளுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று டெல்லியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து ஒரு ஆய்வு நடத்தியுள்ளது. அந்த ஆய்வின்படி பிரதமர் மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன. இதன் பின்னர் பிரதமர் மோடி அகில இந்திய அளவில் 173 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடத்தியுள்ளார். இதில் 110 பொதுக்கூட்டங்களில் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார். பிரதமர் மோடியின் பேச்சு தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு பேசப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் பலரும் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளனர். மேலும் மோடியின் நிர்வாகத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் மீதான பாகுபாடு மற்றும் தாக்குதல்கள் மிகவும் அதிகரித்துள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் மோடி பேசும்போது இஸ்லாமியர்களை ஊடுருவியவர்கள் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த சொல் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தவிர காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பற்றி பேசும்பொழுது பெண்கள் வைத்திருக்கும் தங்கம் பற்றிய தகவல்களை சேகரித்து அதனை ஊடுருவியவர்கள் மற்றும் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு காங்கிரஸ் பங்கிட்டு கொடுக்க இருப்பதாக குறிப்பிட்டு மோடி பேசியிருக்கிறார். அதேபோல் ஏப்ரல் 30ஆம் தேதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு காணொளி வெளியிட்டுள்ளார். அதில் இஸ்லாமியர்களை படையெடுப்பாளர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளையர்கள் மற்றும் திருடர்கள் என குறிப்பிட்டு அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பதாகவும், இஸ்லாமியர் அல்லாதவர்களின் சொத்துக்களை அவர்கள் பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் என்றும் தவறான தகவல்களை பேசியுள்ளார். இந்த காணொளி பல லட்சம் பேர் பார்த்த பிறகு நீக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த மே மாதம் 17ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் பேசிய பிரதமர் மோடி, எதிர்க்கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் என பேசியிருக்கிறார். பிரதமர் மோடி மட்டுமின்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், அசாம் மாநில முதல்வர் ஹிமாந்த விஸ்வ சர்மா உட்பட பலரும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியுள்ளனர். இவ்வாறு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற ஆய்வறிக்கை தகவல் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் மிக பெரிய பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.